நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்கேட்னேட் ஃபார்முலாவ பத்தி பார்க்க போறோம். இது எப்படி யூஸ் ஆகும்னா, எனக்கு வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, செகண்ட் நேம் இருக்கு. இது 2த்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணா எனக்கு ஒரு முழு நேம் கிடைக்கணும். இப்போ நந்தா இருக்கு, கோபால் இருக்கு. இத ஜாயின் பண்ணா எனக்கு வந்து நந்தகோபால்னு கிடைக்கணும். நவீன் இருக்கு, குமார் இருக்கு. இத ஜாயின் பண்ணா நவீன் குமார்ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்ற ஃபார்முலா தான் இந்த கான்கேட்னேட். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார்முலாக்குள்ள போயிரலாம். ஈக்குவல் டூ போட்டுக்கோங்க. ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா டைப் பண்ணியாச்சுங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட் 1ன்னு இருக்குங்களா? அதுக்கு வந்து நந்தாவ செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா டெக்ஸ்ட் 2ன்னு இருக்குங்களா? அதுக்கு வந்து செகண்ட் நேம் கோபால செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, என்டர் அழுத்திக்கிட்டா நந்தகோபால் ஜாயின் ஆயிடுச்சுங்களா? இத வந்து அப்படியே டிராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே ஜாயினா வந்துருச்சுங்களா? இப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. அதாவது நந்தா ஒரு சின்ன ஸ்பேஸ், கோபால் அப்படின்னு வரும். இங்க வந்து நந்தாக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் குடுத்துட்டு, என்டர் அழுத்திங்கன்னா, அங்க வந்து ஸ்பேஸ் வந்துரும். ஓகேங்களா? இப்படிதான் கான்கேட்னேட் ஃபார்முலாவ யூஸ் பண்ணலாம்.